அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/3/2026 பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 12ஆம் வீட்டில் சூரியன், சனி, 3இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவருடைய பணியும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சற்று ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 10இல் சூரியன், 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடன் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அளவிற்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9இல் சூரியன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தூர பயணங்களை தவிர்ப்பது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன், சனி சேர்க்கை பெற்று 8இல் சஞ்சரிப்பதாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக மேல் அதிகாரியிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு
பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சனி, 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக மற்றவர்களுடைய வேலையை நீங்கள் சுலபமாக செய்து முடித்து, பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால சோதனைகள் சற்று குறையும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, 7இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இன்றைய நாளில் வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். பிறருடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகலாம். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சனி, 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் குடும்பத்தில் அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் சந்திரன், 6இல் கேது சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு.
தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்கள் பணியில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.